இன்னைக்கான மினி பிளாக் என்னன்னு பார்க்கலாமா. ஊருக்கு வந்து 3 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் போயிட்டு அப்படியே மூவி பார்த்துட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்ததுனால தூங்கி எந்திரிக்கவே கரெக்டா இருந்தது டைமிங். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மந்தி ஆர்டர் பண்ணிட்டாங்க. சிக்கன் மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து மொஜிட்டோ, அதுக்கு வந்து பாயாசம் வந்து ஜவ்வரிசி பாயாசம் கொடுத்துருந்தாங்க. அது உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மந்தி சட்னி, மயோனிஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மந்தியோட டேஸ்ட்டுமே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது, டேஸ்ட் ஓகே தான். நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கத்தையுமே போட்டுட்டு நாங்க வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் அரசநகரிப்பட்டினம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊர்ல நிறைய சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஒரு நாள் கூட பத்தாது போறா இருந்தா. ஆனா நான் போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட ராத்தா வீடு அங்க இருக்கு. என் பெரியம்மாவோட பொண்ணு வீடு அங்க இருக்கு. சின்ன வயசுல இருந்தே ராத்தா ராத்தான்னு கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ராத்தா அப்படின்னா வந்து அக்கா, அந்த முறையை தான் வந்து ராத்தான்னு சொல்லுவாங்க. மணமேல்குடி ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்களுமே எங்க ஊருக்கு வந்து என்ட்ரி ஆயிட்டோம். ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே எப்பவுமே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தோம் அப்படின்னா சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம நம்மளோட அம்மா அக்காலாம் வந்து எல்லாருமே நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். மௌத்த நம்பி தான் வாழ்க்கை, இருந்தாலும் வந்து ஒரு ஆசை தான். ஊருக்குள்ள வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தான் வந்து நான் படிச்ச ஸ்கூலோட பேரு. அதுக்கப்புறம் நாங்களுமே வந்து ஸ்கூலுக்குள்ள போய் போட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாம் கூட்டிட்டு உள்ள இறங்கியாச்சு. பூட்டு போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் வெளியில நின்று தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பூட்டு அப்படி லைட்டா அப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அசால்ட்டா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரி சும்மா பேருக்குன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டோம். ஸ்கூல் படிக்கிறப்ப உள்ள இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கூட போனதே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு போனது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. நாங்க படிக்கிறப்போ இன்னுமே ஸ்கூல் வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே புது பில்டிங். நாங்க படிக்கிறப்போ எல்லாமே புது பில்டிங்கா இருந்தது. அங்க வந்து அது சண்டேங்கிறதுனால ஸ்கூலுமே லீவா இருந்தது. அதுவே எங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸ்கூலை பாக்குறப்போ கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையுமே வீடியோ எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா மயில் ஃபுல்லா தோகையை விரிச்சிட்டு நின்றுது. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நிறைய மயில் இருந்தது. மயில் 2 மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி தோகையை விரிச்சிருந்தாலே நாங்க அந்த அன்னைக்கு மழை வரும் அப்படின்னு தான் சொல்லுவோம் சின்ன வயசுல. என் பசங்க எல்லாம் ஸ்கூலை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் உண்மையா சொல்லணும்னா நாங்க படிக்கிறப்பதான் ஸ்கூலு ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு நான் சின்ன வயசுல இருந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போயாச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஓட்டு வீடு தான் அதிகமா இருக்கும். இப்ப எல்லாமே வந்து பில்டிங் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு ஓட்டு வீடு. எங்க வீடு வந்து ஓட்டு வீடு தான். நாங்க சின்ன வயசுல இருந்தப்போ வீடை பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். எங்க வீட்டுக்கு அந்த மாதிரி யாருமே இல்லாததுனால வீடெல்லாம் உடஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை தெரிஞ்ச அக்காக்கு அந்த இடத்த சேல்ஸ் பண்ணி சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருந்து வளர்ந்தது எல்லாமே. இப்ப வந்து வாங்கின அக்கா வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷால்லா அவங்க நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வீடு கட்டி பிடிக்கணும்னு துவா செய்யலாம். சின்ன பிள்ளைல அதிகமா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாண்ட இடம் இதுதான். ஃபுல்லா நாங்க இருந்த மாதிரி இப்ப இல்லவே இல்ல. தெருவே அப்படியே மாறி போயிடுச்சு. ஃபைனலா நாங்களுமே எங்க ராதா வீட்டுக்கு வந்துட்டோம். ராதா வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை எல்லாம் காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்களுமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.